தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ஐயா பூப்பா ராமசாமி இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து விட்டால் மட்டும் போதுமா? வேளாண் துறைக்கென இன்னும் கூடுதல் கவனத்தை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த துறையில் இருக்கக்கூடிய செயல்படுத்த வேண்டிய, களை எடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வேளாண் துறை இன்னும் அதிக கவனத்தோடு இந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நிறைய திட்டங்களை வேளாண் துறைக்கென செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட நிறைய கோரிக்கை விவரங்களோடு நம்முடன் அமர்ந்திருக்கிறார் தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் ஐயா பூப்பா ராமசாமி. அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. ஐயா தமிழன் டிவிக்கு தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாகவும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாயி பெருங்குடி மக்கள் சார்பாகவும் தமிழன் டிவிக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா. அதுவும் இல்லாத என்னென்னா, இந்த தமிழன் டிவி அரசியல் அரங்கங்கிற நிகழ்வை சிறப்பாக இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு அரசியல் வழிகாட்டியாக இன்றைக்கி அரசியல் அரங்கம் சிறப்பாக எடுத்து இன்றைக்கி ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. அதன் சார்பாக நான் மலைநாடு மக்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா. வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல வேளாண் துறைக்கான தனி நிதிநிலை எந்த மாநிலங்களும் இல்லாத அளவிற்கு வேளாண் துறைக்கான தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறது தமிழ்நாடு அரசு. எப்படி மத்திய அரசு ரயில்வே துறைக்கான தனி நிதிநிலை தாக்கல் செய்ததோ அதேபோல் தமிழ்நாடு தான் வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறது. அந்த விதத்தில் கூடுதல் கவனத்தோடு தான் இந்த வேளாண் துறையை அணுகுகிறார்கள் அப்படின்னு தான் பொதுவாக ஒரு கருத்து நிலவுகிறது. ஆனால் நீங்கள் வேளாண் துறையில் நிறைய சுணக்கங்கள் இருக்குது, நிறைய முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டும், எதுவுமே பண்ணாமல் இருக்குது அந்த துறை அப்படின்னு நிறையா குற்றச்சாட்டுகளோடு நீங்கள் அமர்ந்திருப்பதை உணர முடிகிறது. என்ன விவகாரம் அது? இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்களா ஐயா, வேளாண்மை இல்லாத ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தன்மையே சீர்கெட்டு போயிடும் ஐயா. வேளாண்மை தான், விவசாயம்தான், வேளாண்குடி மக்களுடைய உழைப்புங்கிற அடிப்படையில் தான் இந்தியாவோட அரசியலமைப்பு முதுகெலும்பு கட்டமைப்புங்கிற அடிப்படையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க. அந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர்களும் அதை தான் பேசுகிறாங்க ஐயா. ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண்குடி மக்களுடைய உழைப்பை சுரண்டுவது, அவங்களுடைய தேவையான விவசாயத்துக்கு தேவையான எந்த உரிமைகளையும் குறிப்பாக இன்றைக்கி தமிழகத்தில் இந்த வேளாண்மை துறை மூலமாக அந்த மக்கள் உழைக்கக்கூடிய உழைப்புக்கு சரியான அவங்களுக்கு வாழ்வாதார நிலை முன்னேற்ற பாதையில் இல்லையா. சரிங்களா? அதுக்கு உதாரணமாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா பச்சைமலை, கொல்லிமலை, அருணுத்துமலை, சின்ன கல்வராயன் மலை, பெரிய கல்வராயன் மலை, காளிமலை போன்ற மலைகளில் மரவள்ளி கிழங்கு தான் ஐயா விவசாயம். சரிங்களா ஐயா? இந்த மரவள்ளி கிழங்கு விவசாயம் செய்து வாழக்கூடிய அந்த மலை வேளாண்குடி மக்களுடைய வாழ்வாதார நிலை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இன்று இந்த மாதம் இன்னைக்கு ஆடி மாதம் தான் கிழங்கு எடுப்பாங்க ஐயா. வருஷத்தில் ஒரு முறை ஆடி மாதம் தான் அந்த கிழங்கு எடுப்பாங்க, மரவள்ளி கிழங்கு. அந்த எடுக்கும்போது அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதார உரிமையானே அந்த மரவள்ளி கிழங்கு தான் விவசாயம். பொருளாதாரமும் அதுதான். அந்த பொருளாதாரங்கிற அடிப்படையில் ஒரு மூட்டை கிழங்கு டன்னேஜ் பாயிண்ட்டு 18-19 டன்னேஜ் பாயிண்ட்டுங்கிற அடிப்படையில் ஐயா இன்றைக்கி 240 ரூபாங்கிற அடிப்படையில் எடுக்கிறாங்க ஐயா. ஒரு மூட்டையே 240 ரூபா 200 ரூபாய்க்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கு ஐயா. அளவு 18 டன். அது எப்படின்னா பாயிண்டேஜின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க ஐயா. 18-19 பாயிண்ட் வந்தால் சரிங்களா ஐயா, அது ஒரு 24 ரூபா நம்ம சொல்லி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மூட்டைனா 75 கிலோ மூட்டை ஐயா. 75 கிலோ மூட்டை இன்றைக்கி என்னென்னா 240 ரூபாய்க்கு 40 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் எடுக்கிறாங்க ஐயா. 75 கிலோ 240 ரூபா தான். ஆமாம், ஒரு டன்னே கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா இடத்திற்கு இந்த ஒரு மாதம் தான் விளைச்சலும் இருக்கும். ஒரு வருஷம் விவசாயிங்க ஐயா அது. சரிங்களா ஐயா? ஆனால் ஒரு டன்னே இன்றைக்கி சாதாரணமாக எடுத்துகிட்டா 3500 ரூபாய்க்கு பக்கமாக தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அவங்க காடு உழுது அதன் பிறகு அதுக்கு உரம் போட்டு அதன் பிறகு அந்த குச்சியை வச்சு அதன் பிறகு களை எடுத்து அதன் பிறகு இன்னும் ஒரு முறை உரையிட்டு
யூரியா போட்டு பொட்டாசு போட்டு அதன் பிறகு அதை பாதுகாத்து ஒரு வருஷத்துக்கு பிறகு அதை எடுக்கும் போது ஐயா அந்த மூட்டை வந்து சாதாரணமாக 240 ரூபாயிலேருந்து 200 ரூபாய்க்குள்ளே தான் எடுக்கிறாங்க. இது உரத்துக்கே களை எடுக்கிறதுக்கே சரியாக போயிடுது ஐயா. அது வருஷம் ஃபுல்லாக பாடுபட்டு அந்த மக்களுடைய உழைப்பு என்ன ஆகுறது ஐயா, அவங்களுடைய கஷ்ட நிலையை அறிஞ்சு தான் நாங்கள் இவங்களோட இந்த இடத்துல வந்து பேட்டி கொடுக்க வேண்டிய நிலை இருக்கு ஐயா. இதுக்கு சேலத்தில் தமிழ்நாட்டிலே ஜவ்வரிசி தயாரிக்கிற சேகோ சர்வர் ஐஏஎஸ் வந்து சேலம் ஐயா மெயின், தமிழ்நாட்டிலே ஹெட் அங்கே தான் ஐயா. அந்த சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் நிர்வாகம் சேகோ சர்வர் நிர்வாகம் வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு 500 ஜவ்வரிசி தயாரிக்கிற ஆலை இருக்கு ஐயா, தனியார் ஆலை. அந்த ஆலையினுடைய ஓனர்களுக்கு கைக்கூலியாக அந்த ஐஏஎஸ் இருந்துக்கிட்டு விவசாய பெருங்குடி மக்களுடைய மரவள்ளி கிழங்கு விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மூட்டை 200 ரூபாயிலிருந்து 240 ரூபாய்க்குள்ள தான் எடுக்கிறாங்க. சரிங்களா ஐயா? அந்த மரவள்ளி விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கவலைக்கிடமாக இருந்து ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு மருந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு ஒரு மலைகளுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கு. நியாயமா எவ்வளவுக்கு இருக்கணும்? நியாயமா இருக்குன்னு ஐயா இப்போ 4 வருஷத்துக்கு முன்புங்க ஐயா ஒரு மூட்டை 1100 ரூபாய்க்கு போனதுங்க ஐயா. 75 கிலோ மூட்டை 1000 ரூபாய்க்கு போனது. சரிங்களா? 4 வருஷம் முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்பு. அதன் பின்னிட்டு படிப்படியாக இந்த ஒரு வருஷத்துமா அப்படியே 700 ரூபாய்க்கு வந்தது, அப்புறம் 800 600 ரூபாய்க்கு வந்தது, அப்புறம் 500 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு 5வது வருஷத்துக்கு இன்னைக்கு 6வது வருஷத்துக்கு பின்னிட்டு ஐயா இன்னைக்கு 240 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்குள்ள தான் எடுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இங்கே கேட்பாரற்ற ஆள் இல்லை. அந்த மலைவாழ் மக்களுடைய விவசாயி பெருங்குடி மக்களுடைய விவசாயம் வந்து 4 வருஷம் முன்னாடி இப்போ யார் கேட்டு அந்த விலை நிர்ணயிச்சாங்க, இப்போ யார் கேட்காம இருக்காங்க? அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா எப்படின்னா, அன்னைக்கு ஓரளவுக்கு இந்த ஐஏஎஸ்களும் அந்த கார்பரேட் முதலாளிகளுடைய ஆலை ஓனர்களும் 4 வருஷம்னா இந்த ஆட்சி தான், திமுக ஆட்சி தானே? இதே ஆட்சி தான் இருந்தது. இதே ஆட்சி முன்னாடி எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்திலையும் 1000 ரூபாய்க்கு போனுச்சு. சரிங்களா ஐயா? இவங்க வந்து ஒரு 800 ரூபாய் 700 ரூபாய்க்கு இப்போ இருக்கிற ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு 700 800 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது. சரிங்களா ஐயா? அதன் பிறகு இந்த ஜவ்வரிசி சம்பந்தப்பட்ட ஐஏஎஸும் அந்த ஆலை ஜவ்வரிசி தயாரிக்கிற தனியார் ஆலை ஓனர்களும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இந்த மலை விவசாய பெருங்குடி மரவள்ளி கிழங்கு விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா ஐயா? இவங்களே வந்து அந்த அந்த ஆடி மாதம் வந்தாலும் கிழங்கு ரேட்டை கம்மி பண்ணிடுறாங்க. மீதி தரமட்டத்தில் இருக்கிறவங்களாம் 2 மாதத்துக்கு பிறகு தான் அவங்க எடுப்பாங்க ஐயா. அவங்களாம் எடுக்கும்போது 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கு மூட்டை போகுது. இந்த மலைவாழ் மக்களுடைய விவசாயியினுடைய மரவள்ளி கிழங்கு எடுக்கும்போது இந்த ஆடி மாதங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இந்த மாதிரி அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கிறாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட தமிழக அரசு அது நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இப்போ 5 வருஷத்துக்கு முன்பு அப்துல் கலாம் ஐயா இறந்தபோது அன்னைக்கு நாங்கள் போராட்டத்தை அறிவிச்சிட்டோம். மரவள்ளி கிழங்கு மலைவாழ் மக்கள் எல்லாம் எல்லா மலையும் ஒன்று சேர்ந்து சேலத்தில் சரியான ஒரு 10,000 மக்களை ஒருங்கிணைச்சு போராட்டத்தை வச்சுருந்தோம். வச்சு அன்னைக்கு கரெக்டாக காலையில் 6 மணிக்கு ஐயா இறந்துட்டார். இருந்தாலும் அந்த போராட்டத்தை நடத்தணும். அன்னைக்கு அந்த ஐயா இறந்ததுனால அந்த போராட்டம் எடுபடல ஐயா. அதன் பிறகு சம்பந்தப்பட்ட ஐஏஎஸை சந்தித்து மனு கொடுத்து பேச்சுவார்த்தை நடந்து இப்போ 6-7 வருஷ காலம் ஆயிடுச்சு ஐயா. இது வரைக்கும் அந்த மலைவாழ் மக்களுடைய மரவள்ளி கிழங்குக்கு அரசு விலை நிர்ணயம் பண்ணி கொள்முதல் செய்யறதே இல்லை ஐயா. இடைத்தரகர் வந்து ஜவ்வரிசி ஆலைகளுடைய ஓனர்களும் ஐஏஎஸ்கள் அரசுகளும் ஒன்று சேர்ந்து இந்த மக்களுடைய மரவள்ளி கிழங்கு விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் தமிழக அரசுக்கு உடனடியாக இது தமிழக அரசு தலையிட்டு இந்த மரவள்ளி கிழங்கு மலை விவசாயினுடைய மரவள்ளி கிழங்கை வந்து அரசே கொள்முதலை செய்து விலை நிர்ணயம் பண்ணுன்னு சொல்லி தான் ஐயா இன்னைக்கு தமிழ் டிவி மூலமாக நாங்கள் பேட்டி கொடுத்தோம். நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட ஐஏஎஸ் அதிகாரியை குறிப்பிடுறீங்க. துறை சார்ந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அனுமதியோ இல்லை அவருக்கு தெரியாம அப்படி அவர் செயல்பட இல்லை. அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி, சம்பந்தப்பட்ட அமைச்சர், சம்பந்தப்பட்ட அதிகாரி, சம்பந்தப்பட்ட ஜவ்வரிசி தயாரிக்கிற ஆலை ஓனருங்க, சம்பந்தப்பட்ட அதுக்கு புரோக்கருங்க, இவங்களும் சேர்ந்து தான் அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. புரோக்கரு, அடுத்தது ஜவ்வரிசி தயாரிக்கிற ஆலை, அடுத்தது வந்து ஐஏஎஸ், சம்பந்தப்பட்ட அந்த மரவள்ளி கிழங்கனுடைய அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர். சரிங்களா? இவங்களிருந்து இதில் எல்லா இடத்துக்குமே படிப்படியாக இதில் வந்து உடந்தையாக இருந்தால் செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த மலையில் விளைவிக்கக்கூடிய இந்த கிழங்கு தான் இப்போ இந்த விலைக்கு, ஆனால் கீழே விளைவிக்கிறது வந்து அது 600 அது இன்னும் 2-3 மாதத்துல பிறகுதான் அதை எடுப்பாங்க. சம பகுதியில் இருக்கிறவங்க அப்பெல்லாம் கொஞ்சம் ரேட்டா ஏன் திட்டமிட்டு நடத்தப்படுது? திட்டமிட்டு மலைவாழ் மக்களுங்கிறனால, பழங்குடி மக்களுங்கிறனால, கேப்பாரேற்று நாதியா இருக்கிறனால அந்த விவசாய பெருங்குடி மக்களை வஞ்சிக்கிறாங்க ஐயா. சரி, இப்போ 240 ரூபாய்க்கு உங்ககிட்ட வாங்குறாங்க, ஆலைகளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ஆலைகளுக்கே இடைத்தரகர் மூலமா ஆலை ஓனருங்களே நேராக போய் கொள்முதலை இறக்கிறாங்க ஐயா, புரோக்கர் மூலமா.
சரிங்களா ஐயா? மலைக்கு மலைக்கு புரோக்கர் 50 பேர் இருக்காங்க. அவங்க சொந்த பந்த கிழங்கு அவங்களே எடுத்துகிட்டு போய் ஆலை ஓனர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. அதை கொண்டாந்து சம்மந்தப்பட்ட புரோக்கர் மூலமாக இந்த மக்களுக்கு, அதுவும் வந்து பல பல லட்சம் பணம்னா அந்த மக்களுக்கு வர வேண்டியது இருக்குது ஐயா. 10 வருஷமாக 5 வருஷமாக வராத பணம்லாம் பல கோடி மில்லில் நின்று கிடக்கு. அந்த விவசாய பெருங்குடி மலைவாழ் மக்களுடைய மரவள்ளி கிழங்கு விவசாயம் செய்த அந்த வேளாண்குடி மக்களுடைய வரவே இன்னும் பணமே என்ன வராத இருக்கு ஐயா. பல கோடி நின்று கிடக்கு, கடன் நிலுவையில் இருக்கு. அதில் பாவம் அதெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு அந்த கிழங்கு உற்பத்தி பண்ணி ஏதோ ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த பணம் வந்த பிறகு ஒரு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணலாம், ஒரு படிக்க வைக்கலாம், இங்கிட்ட ஒரு கனவுல இருக்கிறவங்களுடைய நிலைமையை அந்த ஆசையெல்லாம் கெடுத்து, சரிங்களா ஐயா, அந்த ரேஷன் அரிசி சாப்பிட்டு தான் ஐயா இன்னைக்கு வரைக்கும் பொழைச்சிட்டு இருக்காங்க. அந்த மரவள்ளி கிழங்குக்கு போட்டு அதில் வர வருமானத்தை வச்சு இது வரைக்கும் அவங்க வாழலை ஐயா. சரிங்களா? ஏன்னா அப்படியே இந்த ஒரு 10 வருஷம் 10 லோடு இறக்குறாங்கண்ணா ஐயா, 10 வருஷம் ஒரு லோடு இறக்குறாங்கன்னா ஒரு 5 லோடு காசு கொடுக்குறது, மீதி 5 லோடு கொடுக்குறது இல்லை. அது இடைத்தரகர் சம்மந்தப்பட்ட ஜவ்வரிசி ஆலை ஓனர் மேலே அவங்க சொல்கிறாங்க, இவங்க மேலே சொல்கிறாங்க. இதில் அரசு எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. போய் மனு கொடுத்தாலும் அரசு அது நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஐயா. அதனால் இது தமிழக அரசு உடனடியாக வந்து தலையிட்டு வந்து மரவள்ளி கிழங்கனுடைய விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை வந்து கேள்விக்குரிய இருக்கிற அந்த மக்களுடைய கோரிக்கையை உடனடியாக தலையிட்டு அரசே மரவள்ளி கிழங்கை விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்யணும். அதுக்கு வந்து அந்த சேலம் மாவட்டத்திலே அரசு மூலமாக ஜவ்வரிசி தயாரிக்கிற ஆலையை அமைக்கணும். 1400 இருந்துச்சுன்னு சொல்றீங்க ஒரு டன். ஆமாங்க, அது ஒரு மூடை. ஆமாம், இப்போ 240 வந்து இருக்குது. ஆமாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விலை வந்து 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகரிக்க தானே செய்யணும். அதிகரிக்க தான் செய்யணும், இயல்பானது. ஆமாங்க ஐயா. நீங்க ரொம்ப 1க்கு 3ல வந்து நிக்குதே போன்னு. அதுதான் ஐயா. இப்போ இந்த ஆட்சி எப்படி 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்தில், அதே நிலைமை தான் ஐயா நம்ம ஜவ்வரிசிக்கு அந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கையும் இருக்கு. சரிங்களா? இதனால தான் இப்போ அண்ணனை நான் வந்து கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா அண்ணனை சீமானண்ணனை சேலத்துலேயோ திருச்சி மாவட்டம் உப்புளியபுரத்தில் இந்த மரவள்ளி கிழங்கு விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது, கவலைக்கிடமாக இருக்குது. நீங்கள் உடனடியாக தலையிட்டு உப்புளியபுரத்தில் வந்து சரியான ஒரு வந்து மரவள்ளி கிழங்கு அரசே விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய வேண்டும் சொல்லி ஒரு மாநாடு போட சொல்லி அண்ணன் அழைப்பு கொடுத்துருக்க ஐயா. சீமான் ஐயா நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பு தலைமை ஒருங்கிணைப்பு ஐயா வராரு, அவர்கிட்ட அழைப்பு கொடுத்துருக்கோம். இன்னும் 1 மாத காலத்துக்குள்ள அண்ணன் ஒரு சரியான ஒரு மாநாடு மரவள்ளி விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு மாநாடு நடத்துறாரு ஐயா, அழைப்பு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த விவசாயத்தை எவ்வளவு விவசாயிகள் ஈடுபட்டு வராங்க? இதுல வந்து சாதாரணமாக எவ்வளவு பேருக்கு? இதுலலாம் ஒரு 50,000 பேர்த்துக்கு மேல, 50,000க்கு மேல எல்லா மலையில இருக்கிற விவசாய பெருங்குடி மரவள்ளி கிழங்கு தான் ஐயா அவங்களுக்கு வாழ்வாதாரம். அதை விட்டா மிளகு ஐயா, மிளகு வந்து ஓரளவுக்கு நியாயமா போயிட்டு இருக்கு ஐயா. சரிங்களா ஐயா? அதுவும் இல்லாத என்னென்னா அப்புறம் முந்திரி இப்போல்லாம் அது இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. இல்லை இயற்கை காற்று இயற்கையான மழைலாம் வராதனால முந்திரியிலே ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து இந்த பேலாப்பழம் அதுவும் வந்து சரியாக வர்றதில்லை ஐயா. அண்ணாச்சி கொல்லிமலையில் அது இருக்குது, அது ஏதோ லைட்டாக போயிட்டுருக்கு ஐயா. இவங்களுக்கு மெயினாக வந்து மரவள்ளி கிழங்கு தான் மலைவாழ் மக்களுடைய விவசாயமே. கேழ்வரகு சாமை இதெல்லாம் வந்து போன பிறகு தினை இதெல்லாம் போன பிறகு அதெல்லாம் கைவிட்டுட்டாங்க ஐயா. இது வந்து இப்போ வந்து எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அவங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும். அதுலேயும் வாங்கி இப்போ மண்ணை அள்ளி போட்டாங்க ஐயா. அதனால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது. மரவள்ளி கிழங்கனுடைய விவசாய பெருங்குடி மக்கள், மலை விவசாய பெருங்குடி மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை. சமப்பகுதியில் இருக்கிற மரவள்ளி விவசாய பெருங்குடி மக்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களெல்லாம் நிறைய சங்கம் வச்சுருக்காங்க, விவசாய சங்கம். தரமட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் விவசாய சங்கத்தை வச்சுருக்காங்க. அப்பப்போ அவங்க பல போராட்டத்தை பண்ணி அவங்களோட உரிமையெல்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு யாரும் கேப்பாரற்ற நாதியாக இருக்குது. அது நாதாகிய தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சிங்கிற அடிப்படையில் பல கட்ட போராட்டத்தை முன் வச்சு அது நாங்கள் தனிப்பட்ட முறையில் மலைவாழ் மக்கள் போராட்டத்தினால அது வந்து அரசு எடுத்துக்கிறது இல்லை ஐயா. ஏன்னா மலைவாழ் மக்கள் யார் கேப்பாரற்ற அரசியல் அதிகாரம் இல்லை. அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தானே அவங்க வந்து பேஸ் பண்ண முடியும். அரசியல் அதிகாரம் இல்லாதனால வந்து இந்த மலைவாழ் மக்களையும் மலையில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்களையும் வஞ்சிக்குது ஐயா இந்த தமிழக அரசு. உங்களுக்கு ஒரு தொகுதி இருக்குது, அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருப்பார். நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் எங்களுக்கு இல்லை ஐயா. இருந்த 3 தொகுதியில் ஒரு தொகுதி எடுத்துட்டாங்க ஐயா. அதுதான் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நான் கோரிக்கை வைக்கிறோம். சட்டமன்ற தொகுதி 3 தமிழகத்தில் கொடுத்தீங்க 75 வருஷத்துக்கு முன்பு. இப்போ வந்து அந்த 3ல் 1 எடுத்துட்டீங்க. இது தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்தியா தேர்தல் ஆணையம் தலையிட்டு, மாநில தேர்தல் ஆணையம் தலையிட்டு உடனடியாக அந்த உப்புளியபுரம் தொகுதியை துறையூர் தொகுதியை மாற்றினதை திருப்பி வந்து உப்புளியபுரம் தொகுதியை கொடுத்து அது பழங்குடி எஸ்டி மலைவாழ் மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி தான் இப்போ கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு 15 நாளில் வந்து திருச்சியிலேருந்து தமிழ்நாட்டுக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை நாங்கள் நடைபயணம் வைக்கிறோம் ஐயா. எங்கள் திருச்சியிலிருந்து தேர்தல் ஆணையம் தமிழக தேர்தல் ஆணையத்து அலுவலகம் முன்பு நாங்கள் நடைப்பயணம் வைக்கிறோம். சரிங்களா? 300 கிலோமீட்டர் நடைப்பயணம் வைக்கிறோம் ஐயா. அது இப்போ கோரிக்கையாக வச்சுருக்கோம்.
சரிங்களா? இப்போ நீங்க அந்த 240 ரூபாய் சொல்றது வந்து அந்த விலையே ரொம்ப குறைவா இருக்குது. நீங்களே அதை சொல்றீங்க. ஆமாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த விலை பெரிய வீழ்ச்சின்னு. இதுல வந்து கோடிகளில் வந்து கடன் நிலுவையும் இருக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா. ஏன் அந்த நிலை ஏன் தொடருது? அது ஏன் தொடருதுன்னா, அந்த மலைவாழ் மக்கள் வந்து அவங்க உறவினரே கிழங்கு எடுத்துட்டு போறாரு ஐயா. அவரு போய் மில்லுக்காரர்ட்ட ஒப்படைக்கிறாரு கிழங்க. கிழங்கு போட்ட பிறகு திருப்பி அந்த பணத்தை கேட்கும்போது மில்லு ஓனர் இன்னும் எனக்கு கொடுக்கல. சரிங்களா ஐயா? வந்த பிறகு கொடுக்குறங்கிற அடிப்படையில் சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து அதை சொல்லி 6 மாதம் ஆன பிறகு குச்சி மறுபடியும் நிலத்தில் வச்சிடுறாங்க. ஆடி மாதம் அந்த டைமில் மறுபடியும் குச்சி பிடிங்கிட்டு வைக்கணும் ஐயா. பிடுங்கிட்டு 6 மாதத்துக்கு பிறகு திருப்பி கேட்கும்போது அந்த கிழங்கு மறுபடியும் பிடுங்குற மாதிரி வந்துடுது ஐயா. சரிங்களா ஐயா? அந்த பணமும் வர்றதில்லை. அப்புறம் இந்த கிழங்கையும் அழிச்சிட்டு அந்த மழை காலத்தில் ஆடி மாதத்தில் மறுபடியும் அந்த காட்டை ஓட்டி வயலை ஓட்டி மறுபடியும் குச்சி வைக்கணும். இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக அந்த 6 மாதம் 1 வருஷம் கேட்க அப்போ கிழங்கு வந்துடுது, பயிர் வந்துடுது, எடுத்து போட்டு இதே மாதிரி தான் அப்படியே அந்த பணம் நிற்கிது ஐயா. அந்த மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கோடிக்கணக்கில் வர வேண்டியது இருக்கு ஐயா. இப்போ வேளாண் துறைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. ஆமாங்க ஐயா. 50,000 பேர் பாதிப்புக்குள்ளாகிற ஒரு விஷயத்தை வந்து அது ஏன் கவனம் செலுத்துறது? கவனம் செலுத்துறதுல ஐயா அந்த விவசாய சங்கங்கள்லாம் ஒற்றுமில்லைங்க ஐயா. விவசாய சங்கங்கள், மரவள்ளி கிழங்கு விவசாய சங்கங்கள்லாம் இருக்கு. அது ஆளுங்கட்சிக்கு ஒரு சங்கம் இருக்கு ஐயா, எதிர்கட்சிக்கு ஒரு சங்கம் இருக்கு ஐயா, வெகுஜன அமைப்பில் ஒரு சங்கம் இருக்கு ஐயா. எல்லா விவசாய சங்கங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக ஒரு கோரிக்கை முன் வச்சு போராடும் போது தான் அது எதிரொலிக்கும் ஐயா அரசுக்கு. எல்லாம் அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்களே வந்து யாரும் போராட வராதனால ஐயா, அந்த சங்கங்கள் போராட வராதனால வெகுஜன மக்கள் வந்து வெகுஜன மக்களுக்காக போராடுற அமைப்பெல்லாம் சில அமைப்புகள் இருக்கு. ஆனால் இருந்தாலும் தொடர்ச்சி அவங்க எடுத்து அதை மூவ் பண்ணுறதில்லை ஐயா. சரிங்களா ஐயா? அதனால தான் இப்போ தமிழக அரசு உடனடியாக இந்த மரவள்ளி கிழங்கு விவசாய பெருங்குடி மக்கள் மலையினுடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய அந்த மரவள்ளி கிழங்குக்கு அரசு கவனத்தை செலுத்தி, முதலமைச்சர் ஐயாவும் அந்த கவனத்தை செலுத்தி இந்த மரவள்ளி கிழங்கினுடைய ஜவ்வரிசி தயாரிக்கிற ஜவ்வரிசியினுடைய நுகர்வோர் ஐஏஎஸ் சந்தித்து உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தான் அரசை கொள்முதல் பண்ணணும், விலை நிர்ணயம் பண்ணணும். இப்போ இந்த அமைப்பில் இவ்வளோ நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, இவ்வளோ கேள்விகள் எழுப்புறீங்க, ஆனால் குறிப்பிட்ட ஒரு ஐஏஎஸ் ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அவர் நினைச்சா சரி செஞ்சு அவர் செய்யல ஐயா, செய்யறது இல்லைங்களே. அதனால தான் நாங்கள் பேட்டி கொடுக்க வரோம். சரிங்களா ஐயா? அவர் நினைச்சா செஞ்சிட முடியுமான்னு அவங்க நினைச்சா முதலமைச்சர்கிட்ட பேசலாம்ல. ஐஏஎஸ் நேரடி பார்வை, தலைமை செயலாளர்கிட்ட பேசலாம். சரிங்களா ஐயா? ஜவ்வரிசி ஓனருங்களை, அந்த ஆலை ஓனர்களை உட்காந்து பேச்சுவார்த்தை பண்ணி, சரிங்களா ஐயா, அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவங்கெல்லாம் அவங்க கேட்குறது, ஐஏஎஸ் கேட்குறத வைக்கிற கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கலைன்னா உடனடியாக அரசு மூலமாக ஒரு தொழிற்சாலை, ஜவ்வரிசி தயாரிக்கிற அரசு மூலமாக தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை அமைச்சு அதன் மூலமாக அரசை கொள்முதல் பண்ணலாம், விலை நிர்ணயம் பண்ணி கொள்முதல் பண்ணலாம். அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ஏன் நீங்கள் தனியாரை நம்பி எல்லாமே தனியார்கிட்டே கொடுத்துட்ருக்கீங்க? ஜவ்வரிசி, ஆலை புல்ல ஜவ்வரிசி அது வந்து தனியாருக்கு கொடுத்துட்ருங்க. அப்புறம் எதுக்கு ஐஏஎஸ், அது எதுக்கு துறை? இன்னைக்கு துப்புரவு தொழிலாளி கொண்டா போய் நீங்கள் தனியாருக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் எதுக்கு அரசு? சரிங்களா ஐயா? அது எப்படி சரியான இருக்கும்? அதுக்கு பல கோடி அரசு தான் கொடுக்குது, தனியார்கிட்ட கொடுத்து தனியார் மூலமாக அந்த துப்புரவு தொழிலாளி கொடுக்குறது எதுக்கு அரசு? அது அந்த அரசு எதுக்கு வேலை பார்க்கணும்? அதே தானே ஜவ்வரிசிக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஜவ்வரிசி தயாரிக்கிற ஆலை ஓனர்களும் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க, தனியார்கிட்ட ஒப்படைச்சிடுறீங்க. அப்புறம் அரசு தொழிற்சாலை அமைக்கலன்னா அது எதுக்கு தான் அரசுன்னு நான் கேட்க வரோம். அது எதுக்கு ஐஏஎஸ்? ஆலை அதிபர்கள் பெரும் சம்பாத்தியம். ஆமாம், அவங்களாம் இன்றைக்கெல்லாம் பெரும் முதலாளிகளாக இருக்காங்க ஐயா. அது என்னென்னா, நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கட்டும், எலெக்ஷன் வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு உள்ள நிதியை கொடுத்துட்றாங்க. அதனால் அரசு அதை பற்றி பேசுறதில்லை. ஆனால் பாதிக்கப்படுறது விவசாய பெருங்குடி மக்கள், ஓட்டு போகிறது விவசாய பெருங்குடி மக்கள். அந்த மக்கள் இந்த அரசை பார்க்க மாட்டாங்குது ஐயா. சரிங்களா ஐயா? யார் நமக்கு வந்து எலெக்ஷன் போது நமக்கு வந்து நன்கொடை வழங்குறாங்களோ அவங்கள தான் அரசு பார்க்கறத தவிர, ஓட்டு போட்ட மக்களை, விவசாய பெருங்குடி மக்களை, உலகத்துக்கே விவசாயி தான், அவங்க சேத்துல கால வைக்கலைன்னா நம்ம சோறு சாப்பிட முடியாது ஐயா. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை என்னன்னு கூட அரசு திரும்பி பார்க்கறதில்ல. சரிங்களா? இன்னைக்கு படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஐயா. இப்போ அந்த ஏழையற்ற வேளாண்குடி மக்களுடைய அந்த மாணவர்கள்லாம் படிப்பதற்கு சம்பந்தப்பட்ட அவங்க ஏரியாவுடைய பேங்கில் லோன் வாங்கியிருக்காங்க ஐயா. படிப்பு கல்வி கடன் வாங்கியிருக்காங்க. எந்த பகுதியில்? எல்லா பகுதியிலுமே, தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலுமே ஐயா படிப்பதற்காக கல்வி கடன் வாங்கியிருக்காங்க. சரிங்களா ஐயா? கல்வி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு உடனடியாக நீங்கள் அந்த கடனை கட்டுன்னா அவன் எங்கேருந்து கட்டுவான் சொல்லுங்க? நீங்கள் படிக்க வைக்கிறது கடன் கொடுத்தீங்க, அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவன் கடனை கட்ட சொல்லுங்க, தப்பு இல்லை. படிக்கவே முடியலன்னு தான் கடன் வாங்குறான். சரிங்களா ஐயா? இப்போ அதை வந்து நீங்கள் அந்த கடனை உடனடியாக வழங்கன்னு சொல்லி நீங்கள் ஆளை விட்டு, அதுவும் இல்லாத என்னென்னா அதை வசூல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிலையன்ஸில் போய் கொடுத்துருக்குறீங்க. ரிலையன்ஸ் ஒரு ரவுடி மாதிரி வந்து அந்த படித்த இளைஞர்களை விடிய நைட்டு பகல் தூங்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 1000 ஃபோன் பண்ணுறான். அவன் மன உறுதியில் அவங்க அப்பா அம்மாலாம் மருந்து குடிச்சு நிறைய பேர் சாவுறாங்க. அப்புறம் எதுக்கு தான் அரசு இருக்குன்னு நான் கேட்க வரேன். கல்வி கடன் அவன் படிக்க முடியாததான் ஐயா கல்வி கடன் வாங்குறான். கல்வி படிச்சுட்டு முடிச்சிட்டான், தம்பி மாணவர் படிச்சுட்டு முடிச்சிட்டான்னு இங்கே பட்டதாரி ஆகிட்டார். அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணுமா இல்லையா?
வேலை வாய்ப்பு கொடுக்காததுக்கு முன்னாடி வேலையே இல்லை, அவன் கடன் வாங்கி படிக்கிறான். நீ அந்த 10 லட்சத்தை கடன் கட்டணும், அவன் எங்கேருந்து கட்டுவான்? அதை வசூல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி குண்டர்கிட்ட ரிலையன்ஸ் கம்பெனிக்கிட்ட கொடுத்து அவன் வந்து விடிய 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 வீதியில் வந்து நின்றுக்கிட்டு அந்த கடனை கட்டுன்னு சொல்கிறான். நிறைய மாணவர்கள்லாம் இன்றைக்கி மருந்து குடிச்சு செத்துட்டாங்க. பெற்றோர்கள்லாம் எத்தனையோ பேர் இன்றைக்கி மன உளைச்சல்னால நிறைய பேர் இறந்துருக்காங்க. இது தமிழக அரசு உடனடியாக கவனத்தை எடுத்து இந்த கல்வி கடனை உடனடியாக ரத்து பண்ணுறதுக்கு தமிழக முதலமைச்சர் தலையிட்டு இந்த மாணவருடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக இருக்கிறத நீங்கள் தான் வந்து இந்த முதலமைச்சர் தலையிட்டு அந்த கல்வி கடனை ரத்து பண்ண வேணும்னு சொல்லி தான் இன்றைக்கி தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாக இன்னைக்கு தமிழன் டிவிக்கு ஐயாக்கிட்ட பேட்டி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த மரவள்ளி கிழங்கு விவசாயிகள் அது விவசாயம் ஏறக்குறைய 50,000 பேர் சொன்னீங்க. 50,000 பேர் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டாலும் அவங்க குடும்பத்தினர் ஒரு 4 பேர் வைத்தா கூட அப்போ 2 லட்சம் பேர். 2 லட்சம் பேரோட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படிதான் நம்ம அணுகணும். அரசாங்கம் அப்படிதான் அதை அணுகணும். ஆமாங்க. 2 லட்சம் பேரோட வாழ்வாதாரம் அப்படின்னு தான் அணுகணும். இந்த அரசு 21 ஆட்சி கட்டிலில் அமர்ந்த போது முந்தைய அரசோட கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா நிதிநிலைக்குன்னா வேளாண் துறைக்குன்னு நிதிநிலையெல்லாம் தனியாக அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க அப்படின் போது உங்கள் எதிர்பார்ப்பு நிறைய இருந்திருக்கும் இல்லையா? ஆமாங்க. ஆனால் அது சரிந்து 1,400 ரூபாய் வாங்கினது இப்போ 240 ரூபா அப்படின்னும் போது அது கேட்க ஆதரவிட்டு போயிட்டோம், யாரும் கேட்க மாட்டாங்க, நிறைய சிண்டிகேட் பண்ணி லாபி பண்ணி பண்ணுறாங்கன்ற இடம் வந்து எப்படி சரி செய்யணும்னு நம்ம நினைக்கலாம்? சரி செய்யணும் ஐயா. இன்றைக்கி இப்போ இருக்கிற முதலமைச்சரோ ஏற்கனவே இருந்த முதலமைச்சரோ இவங்கெல்லாம் இனிமேல் வந்தாலும் இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஐயா. புதுசாக ஒருத்தரை நம்ம தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா ஐயா? நானும் விவசாயி தான் ஆண்டவரும் சொல்கிறார், ஆண்டு கொண்டு இருக்கிறோம் சொல்கிறாரே. எங்க ஐயா இப்போ எடப்பாடி பழனிசாமி ஐயா விவசாயி, நானும் விவசாயி தான் சொன்னார் ஐயா. அந்த விவசாயிகளுடைய அவர் ஆட்சி காலத்தில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாதாரணமாக 300 பேருக்கு மேலே தூக்கு போட்டு இறந்துருக்காங்க விவசாயிகள். ஆமாம், விவசாயிகளை 300 விவசாயிக்கு மேலே தூக்கு போட்டு இறந்துருக்காங்க ஐயா. இவர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்னைக்குங்க மம்டி பிடிச்சிருக்காரு? மம்டி மண்ணுன்னா சேருன்னா என்னன்னு தெரியும் ஐயா. அப்புறம் விவசாயிக்கு தோழன்னு எப்படி இவரெல்லாம் சொல்ல முடியுங்க ஐயா? நிதிநிலை அறிக்கை பல ஆயிரம் கோடியை வந்து நிதிநிலை அறிக்கையை ஒதுக்குறாங்க ஐயா. அங்கே இருக்கிற ஐஏஎஸ்ங்க சம்மந்தப்பட்ட கோட்டை லெவலில் வட்ட லெவலில் இருக்கிற அந்த சம்மந்தப்பட்ட வேளாண்மை துறையினுடைய அரசு அலுவலர்களும் அந்த ஏரியாவுடைய அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து அது கூட்டு கலவாணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. இடுபொருள் கிடைக்கிறதில்ல அந்த மக்களுக்கு. மலையிலெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தோட்டக்கலை மூலமாக ஐயா பல ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்க ஐயா. மண்ணரிப்பு ஏற்படாத இருக்கிறதுக்கு மலையில் இருக்கிற அந்த மலையில் இருக்கிற மரங்களெல்லாம் ஐயா மழை பெஞ்ச அப்படியே தண்ணி அடிச்சுட்டு வந்துடுது. வேறு வந்து ஒரு தடுப்பு அணை கட்டுறதுக்காக வேறு அந்த மண் இன்னைக்கு மழை வந்தால் அப்படியே மண் நிற்க ஐயா தடுப்பு அணை கட்டுறது. சரிங்களா ஐயா? மண் அரிப்பு ஏற்படாத இருக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்குது தோட்டக்கலை மூலமாக. சரிங்களா ஐயா? அதெல்லாம் வந்து அந்த தோட்டக்கலையில் இருக்கிற இயக்குநர்களோ சம்மந்தப்பட்ட மாவட்ட தோட்டக்கலையில் இருக்கிற இயக்குநர்களோ அதெல்லாம் எந்த வேலையுமே பார்க்கறது இல்லையா. அந்த வனத்துறை மூலமாக பல ஆயிரம் கோடி மத்திய அரசு ஒதுக்குது ஐயா மரம் வளர்த்துறதுக்கு. சரிங்களா ஐயா? மலையை போய் பார்த்தீங்கன்னா ஐயா வெறும் இண்டா முள்ளு தான் இருக்குது, ஒரு மரம் கூட இல்லை. சரிங்களா? அதுக்கு அந்த மரம் நடுறதுக்கு கண்ணு வச்சு பராமரிப்பதுக்காக இந்த வந்து வனத்துறை மூலமாக அதுக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்க மத்திய மாநில அரசு மூலமாக. சரிங்களா ஐயா? அது அந்த பணத்தையும் வந்து கபலீகரம் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட அந்த மலையில் பூர்வீகாலமாக இருந்த மரத்தையும் வந்து மரத்தில் போர் விழுந்துருச்சுன்னு சொல்லி, சரிங்களா ஐயா, அது இறந்து போச்சு, அந்த மரம் இனிமேல் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி அந்த மரத்தை அறுக்கிறதுக்கு வனத்துறை அனுமதி கொடுத்து இன்றைக்கி மரத்தை அந்த இயற்கை மரத்தை 1-2 பழங்காலமாக பாதுகாத்த இந்த மரத்தையே இன்றைக்கி வனத்துறை அறுத்துட்டு இருக்கு. இன்றைக்கி ஃபாரஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா ஐயா வெறும் முள் செடி கொடி தான் இருக்குது, மரங்களே அரிய வகையான மரங்களே இல்லை. சரிங்களா? பராமரிப்பதற்கு வளர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் நிதி தருகிறது. மத்திய அரசு மாநில அரசு பல ஆயிரம் கோடி தோட்டக்கலை மூலமாகவும் கொடுக்குது ஐயா. மத்திய அரசு வனத்துறை மூலமாக பல ஆயிரம் கோடி பழங்குடி நலத்துறமாக வழங்குறாங்க. சரிங்களா? நீங்கள் மலையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஐயா பகலில் இருக்க முடியாது, அப்படியே நடுக்கும் குளிர் ஐயா. சரிங்களா? இப்போ நீங்கள் மலையில் போனீங்கன்னா சமப்பகுதியில் இருக்கிறோட அதை விட அதிக வெப்பம் மலையில் இருக்கு ஐயா. மேலே இருக்கவே முடியல. காரணம் மரத்தெல்லாம் அறுத்து சாப்பிட்டாங்க. வனத்துறை மூலமாகவே வனத்துறை அனுமதி கொடுக்குது. அது கோட்டாட்சியர் அனுமதி கொடுக்குறாரு. கோட்டாட்சியர் வனத்துறை கொடுத்த பிறகு கோட்டாட்சியர் அனுமதி கொடுக்குறாங்க. அதனால் இயற்கை வளங்கள் எல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க, மரத்தெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க ஐயா. அந்த வனத்துறை எல்லாம் உடனடியாக அந்த வனத்துறை அமைச்சரெல்லாம் இது வரைக்கும் இப்போ பாருங்கள் பச்சை மலை, கொல்லிமலை, அருநூத்து மலை, நெய்ய மலை, சரிங்களா ஐயா, இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு ஐயா. வனத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காங்க. இது வரைக்கும் மலையில் எந்த மலை எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னே அந்த வனத்துறை அமைச்சருக்கு தெரியாது ஐயா. சரிங்களா ஐயா? அப்படி அந்த அமைச்சர் யாருன்னு நானே இவ்வளோ பெரிய தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி தலைவர் ஐயா இது வரைக்கும் அந்த முதலமைச்சர் எந்த மலைக்கு வந்திருக்காங்க நானே இன்னும் ஒரு கூட்டத்தில் கூட பார்த்தது இல்லைங்க. அப்புறம் எப்படிங்க அந்த வனம் நல்லா இருக்கு ஐயா? சரிங்களா ஐயா? பழங்குடி நலத்துறை அமைச்சர் ஐயா
வனத்துறை அமைச்சர் 3 பேர் இப்போ மாறிட்டாங்க ஐயா. வனத்துறை அமைச்சர், இந்த பழங்குடி நலத்துறை அமைச்சர் இருக்காங்க பாருங்க, அந்த மலையில் அந்த இயற்கை வளம், அந்த உயிரினங்கள், அந்த மலைவாழ் மக்கள், அந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாயம், சரிங்களா ஐயா, அந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய பள்ளி மாணவர்கள் படித்த பட்டதாரிகள் எப்படி இருக்காங்கன்னு இது வரைக்கும் ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விழிப்புணர்வு கூட்டம் கூட நடத்தினதே இல்லை ஐயா. கிழக்கு தொடர்ச்சி மலையில், சரிங்களா ஐயா. இப்போ இருக்கிற அந்த பழங்குடி நலத்துறை அமைச்சர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட மாவட்டத்தினுடைய அமைச்சருங்க ஐயா, பழங்குடி நலத்துறை அமைச்சர். ஆனால் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைக்கே இது வரைக்கும் ஏறினதே இல்லைங்க. நாங்கள் யாருன்னே இது வரைக்கும் அந்த அமைச்சர் எங்கள் பழங்குடி நலத்துறை அமைச்சர் தெரியும், சரிங்களா. அவங்க வந்து மாவட்ட வாரியாக மலை வாரியாக உட்காந்து இந்த மக்கள் மத்தியில் உங்களுக்கு இத்தனாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த படிப்புக்கு, கல்விக்கு, வேளாண்மைக்கு, தோட்டக்கலைக்கு. அதிகாரிகள் இருக்காங்களா? அதிகாரிகளுக்கும் அமைச்சர் இருக்கிறாங்க ஐயா. அந்தந்த ஏரியாவுடைய அதிகாரிகள் இருக்காங்க. அந்தந்த ஏரியா அதிகாரி அந்தந்த ஏரியாவுடைய கட்சி பொறுப்பு, ஆளுங்கட்சி பொறுப்பாளர்களுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், சம்மந்தப்பட்ட அதிகாரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சரிங்களா ஐயா. அதுக்கு இந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் மேலே வந்தால் தானே அங்கே சரியாக வேலை நடக்கும். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர், ஆளுங்கட்சியினுடைய ஒரு முறை கூட வரல. இது வரைக்குங்க நான் சொல்கிறேன் ஐயா, என் வயசுக்கே இது வரைக்கும் ஐயா, எனக்கு 50 வயசு ஆகுது ஐயா. இந்த பழங்குடி நலத்துறை அமைச்சர் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க. ஒரு நிகழ்வு கூட நடந்ததே இல்லை. மலைகளுக்கு செல்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை ஒன்று இருக்குது, பழங்குடியினர் பண்பாட்டு ஆராய்ச்சி மையம்னு ஒன்று ஊட்டியில் வச்சுருக்காங்க ஐயா. வருவாங்க, ஏசி ரூமில் தங்குவாங்க. அங்கே இருக்கிற அந்த தோடர் இவங்க மாதிரி இருக்கிற அமைப்பெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து ஒரு நிகழ்வு நடத்திட்டு போஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஐயா, சரிங்களா ஐயா. ஆனால் அந்த ஒரு பழங்குடி நலத்துறை அமைச்சர் எதுக்கு? அந்த பழங்குடி மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம், சரி, பொருளாதாரம், கல்வி, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை இதெல்லாம் கிடைக்க தானே நீங்கள் அமைச்சர். அந்த மக்களுக்கு தெரியாதவங்க, அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த தமிழ்நாட்டில் ஐயா பழங்குடியினர் திட்ட அலுவலகம் 7 இருக்கு ஐயா, சரிங்களா. 8 இருக்குங்க. 8 அலுவலகத்திலுமே பழங்குடியினர் ஒருத்தர் கூட இல்லைங்க அந்த திட்ட அலுவலகத்தில், சரிங்களா ஐயா. அப்புறம் எப்படி இந்த பழங்குடியினர் திட்ட அலுவலராக பழங்குடியினர் இல்லை ஒருத்தர் கூட இல்லை, ஆனால் பேருக்கு பழங்குடியினர் திட்ட அலுவலகம். இதெல்லாம் வெக்கமா இல்லையா? சொல்லுங்க. மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க தான், சரிங்களா ஐயா. இப்போ அதுக்கு உதாரணமாக திருச்சி மாவட்டத்தில் ஐயா உலக பழங்குடி தினம் போன மாதம் நடந்தது, சரிங்களா. போன வாரம் நடந்ததுங்க, 2 வாரத்துக்கு முன்பு. அங்கே பழங்குடியினர் நலத்துறையில் பழங்குடியினர் 50-60 பேர்த்துக்கு முள்ள ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவிட நடுநிலை பள்ளியில், சரிங்களா, பழங்குடி நலத்துறை பள்ளியில். ஆமாம் ஐயா, மலையில் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து சம்பந்தப்பட்ட சிறப்பு ஆசிரியர் விருந்து வழங்குறாங்க ஐயா, சரிங்களா ஐயா. அந்த பழங்குடி நலத்தின தன்னைக்கு ஒரு பழங்குடியினர் ஆசிரியர் ஒருத்தர் கூட சிறப்பு ஆசிரியர் விருந்து வழங்கலை. சரி, மாற்று இனத்தை சார்ந்த ஆசிரியருக்கு 5 பேர்த்துக்கு வழங்குறாங்க பாருங்க, வந்திருக்கு. அப்புறம் எப்படிங்க அது சமூக நீதினு சொல்ல வரீங்க? நீங்கள் அந்த 5 ஆசிரியருக்கு விருந்து வழங்குறாங்க ஐயா. அது பழங்குடிய மலைவாழ் மக்களுடைய ஆசிரியரே இல்லை, எஸ்டி ஆசிரியரே இல்லை. அடிப்படையில் வழங்குறாங்க. சிறப்பு ஆசிரியர் பழங்குடியினருக்கு தான் தரணும்னு அப்படி ஏதாவது விதி இருக்கா? சரிங்க ஐயா. 60 பேர்த்துல ஒருத்தர் கூட சிறப்பு ஆசிரியரே இல்லையா? பழங்குடியினர் மாற்று இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த 5 பேரும் சிறப்பு உங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்கு தகுதி பெற்றவர்களா? ஏன் அப்போ அது புறக்கணிக்கிறாங்களா? அதான் இதுதான், இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும் பழங்குடி மக்களை புறக்கணிக்கிறாங்க, சரிங்களா ஐயா. ஒரு கல்வியிலையோ, பேச்சுரிமையோ, எழுத்துரிமையோ, விவசாயத்திலையோ மலைவாழ் மக்களை இன்னைக்கு 75 வருஷ காலமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து இந்த மலைவாழ் மக்களை வஞ்சித்துக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு தான் இந்த உதாரணமாக இந்த ஆசிரியர் சொல்கிறேன். ஒரு 60 ஆசிரியர் இருக்காங்க பழங்குடியினர் எஸ்டிங்க ஐயா. ஒருத்தர் கூடிய ஒரு தகுதியான ஆசிரியர் அது இல்லை. அவங்க 60 பேர் இருக்காங்க. ஆனால் மாற்று இனத்தை சார்ந்த ஆசிரியருங்க ஒரு 10% கூட இல்லைங்க, 10 ஆசிரியர் கூட இருக்க மாட்டாங்க. அதில் வந்து 5 பேர்த்த தேர்வு பண்ணுறாங்க இந்த பழங்குடியினர் திட்ட அலுவலர் திருச்சி மாவட்டத்தில், சரிங்களா ஐயா. அந்த திருச்சி மாவட்ட திட்ட அலுவலர் அது பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்காரு. அங்கே அலுவலகத்தில் பணி செய்கிற பெண்களை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு திருச்சி மாவட்ட திட்ட அலுவலரை உடனடியாக அங்கேருந்து அப்புறப்படுத்தணும், வேறு இடத்துக்கு மாற்றணுங்கிற அடிப்படையில் நாங்கள் அதை பேட்டி மூலமாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இப்போது இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் நடத்திய ஆடு மாடுகள் மாநாடு, இந்த மரங்களின் மாநாடுலாம் எந்த அளவுக்கு கவனம் பெறுதுன்னு சிறப்பாக இருக்கு ஐயா, சிறப்பாக இருக்குது. அவர் வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கக்கன் காமராஜர் ஐயா இல்லை, அவர் அதை முன்வைத்த நான் தொடர்ந்து பேசுங்க. நம்ம அதற்கு முன்வைத்தது இந்த மேய்ச்சல் நிலங்கள் வேண்டும், மேய்ச்சல் நிலங்களோட எவ்வளோ முக்கியத்துவத்தை பேசியிருக்காரு. அந்த மேய்ச்சல் நிலங்கள் வந்து உண்மையிலேயே அப்படி இல்லாமல் தான் இருக்குது தமிழ்நாடு. மேய்ச்சல் நிலம் இல்லாதான் இருக்கு ஐயா. நாங்கள் மலையில் இப்போல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம்ல ஐயா. மலைக்குள்ளே ஆடு மாடே மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி தடை வனத்துறை. ஆடு மாடு நாங்கள் ஒரு வீட்டுக்கு 100 மாடு 200 ஆடு வச்சுருப்போம். இப்போ கண்ணுக்கு ஒரு ஆடு மாடு இல்லை ஐயா.
அதெல்லாம் இல்லாதனால தான் இன்னைக்கு வந்து வெப்பமாயிருச்சு பூமி. நல்ல இயற்கையான விவசாயத்தை தடை பண்ண எப்போ முடியல. எப்போ வந்துச்சு எது ஐயா? இந்த இந்த தடை இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பு வந்தது ஐயா. அதுக்கு முன்பெல்லாம் நானே ஆடு மேய்ச்சிருக்கேன். 20 ஆடு. சொல்லப்பட்டது? ஐயா என்ன காரணமா முன்வைக்கப்பட்டது? அதையா வன உரிமை வன பாதுகாப்பு சட்டங்கிற அடிப்படையில் ஐயா அந்த வனத்துறை அந்த மக்களை மிரட்டி ஆடு மாடெல்லாம் நம்ம வனத்துக்குள்ளே மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மேலே பல கேஸு போட்டு சரிங்களா ஐயா, மிரட்டல் உருட்டல்ங்கிற அடிப்படையில் இதெல்லாம் நமக்கு தேவையானு சொல்லி அவங்கெல்லாம் ஆட்டமாட்டெல்லாம் வித்துட்டு ஐயா இன்னைக்கு டிராக்டரில் வந்து இன்னைக்கு உரத்தை கொண்டாந்து போட்டு மண்ணில் போட்டு இன்னைக்கு மண்ணு வளமே கெட்டு போச்சுங்க ஐயா. 20 வருஷமா அந்த மரவள்ளி கிழங்கு அதுக்கும் இப்போ வரமாட்டேங்குது ஐயா. மரவள்ளி கிழங்கும் வரமாட்டேங்குது. உரம் போட்டாலும் மரவள்ளி கிழங்கே வரமாட்டேங்குது. மண்ணுடைய அந்த இயற்கை சத்தெல்லாம் போயிருச்சு. அதனால தான் நீர்நிலைகளை மரங்களை மலைகளை காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் தமிழக அரசு முன்வரணும் ஐயா. இப்போ கக்கன் காமராஜர் போன்ற முதலமைச்சரெல்லாம் நாட்டில் இதுவரைக்கும் இன்னைக்கு 75 வருஷம் யாருமே வரல ஐயா. இனி வருங்காலத்தில் கக்கன் காமராஜர் போன்ற முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் மட்டும்தான் ஐயா தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம், கனிம வளம், விவசாய பெருங்குடி மக்கள், மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பெண்களுடைய பாதுகாப்பு, அனைத்து உழைக்கும் வர்க்கத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படும். அதுக்கு புதுசாக நம்ம வந்து ஒரு ஏற்கனவே இருந்த திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக தமிழ் தேசியத்தினுடைய அரசியலை கொண்டு வந்து எல்லாரும் வாழணும், தமிழன் தான் எல்லாரும் வாழணும், தமிழன் ஆளணுங்கிற அடிப்படையில் ஐயா தமிழ் தேசிய கருத்தியில் கூட இன்னைக்கு தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அண்ணன் சீமான அண்ணனை நாங்கள் முன் வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றினோன்னா அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் ஆகணுங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஆனால் 2025 போயிட்டு ஆடு மாடுகள் மாநாடு நடத்துறாரு, மரங்கள் மாநாடு நடத்துறாரு, என்ன ஒரு எப்படி தெரியாமல் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு விமர்சனங்கள் முன்னே. சரிங்க ஐயா, இதுக்கு முன்னாடி யார் நடத்தினாங்க? ஆடு மாடு மரங்களுக்கு யார் நடத்தினாங்க? மரத்தை அறுத்து தின்னுறதுக்கு அரசியல் இருந்தது, அரசு இருந்தது, ஆட்சி இருந்தது. சரிங்களா ஐயா? ஆடு மாடு வளர்த்தக்கூடாது, ஆனால் ஆடு மாடு கறி மட்டும் வேணும், ஆடு மாடு பால் வேணும், ஆடு மாடு நெய் வேணும். சரிங்களா ஐயா? ஆடு மாடு எருவு வேணும். சரிங்களா ஐயா? இது எல்லாம் தேவை. சரி, இது இல்லாத எப்படி வரும்? எப்படி இயற்கையான காற்று வரும்? இன்னைக்கு வந்த சென்னையில் வந்து ஐயா 1 மணி நேரம் இருக்க முடியல. ஒரே நாத்தம், ஒரே கொசு, ஒரே சாக்கடை. 1 நிமிஷம் இங்கே இருக்க முடியுது ஐயா? லூரலுக்கு வந்து பாருங்க, இயற்கையான காற்று, இயற்கையான நீர், ஃபேன் இல்லாதே தூங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சென்னையே இருக்கணும், மரங்களை வளர்த்தணும். சரிங்களா ஐயா? சாக்கடையெல்லாம் நீ சீரமைக்கணும். இங்கே இருக்கிற வந்து எப்படின்னா அனைத்து மரங்களையும் வளர்த்தி அரிய வகையான மரங்களை சிட்டிலையும் ஆங்காங்கே வளர்த்தணுங்கிற அடிப்படையில் தான் ஐயா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அது வனத்துறை வந்து செய்யலை. வனத்துறைலாம் இப்போ மணல்லாம் அதுக்கு பல கோடி ஒதுக்குறாங்க. எந்த மலையிலையுமே கண்ணு வைக்கிறதில்ல, வளர்த்துறதில்ல ஐயா. சும்மா அப்படியே முன்னாடி ஒரு 4 மரத்தை வச்சு விட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு பில்லை போட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க. சரிங்களா? அதனால் வந்து என்னென்னா இயற்கை, விவசாயி, மாணவர், பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் வேணும்னா நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்கனவே இருந்த அரசியலெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு திராவிட மாடல் அரசியலை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ் தேசிய அரசியலை முன் வச்சு நாம் வழி நடத்தும் போது தான் ஐயா தமிழ் தேசியம்தான் வந்து இன்றைக்கி இயற்கை, நீர்நிலை, உயிரினங்கள், பறவை போன்ற அனைத்து உயிரினங்களுக்கும் அரசியல் பண்ணுறது தமிழ் தேசிய அரசியல் தான் ஐயா. தமிழக வெற்றி கழகத்தோட 2வது பிரம்மாண்ட மாநாடு எப்படி பார்த்தீங்களா? எப்படி அது குறித்து என்ன உங்களுடைய கருத்து? பார்த்தோம் ஐயா. மாநாடு நடத்திட்டா போதுங்களா ஐயா? மாநாடு நடத்திட்டா போதுங்களா? மக்களுக்கான வேலை என்ன, பணி என்ன? சரிங்களா ஐயா? மாநாடு மட்டுமா வந்து ஒரு அரசியலை நிர்ணயிக்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாதுங்க ஐயா. சரிங்களா? எல்லாம் வரலாம், எல்லாரும் பேசலாம், எல்லாரும் மாநாடு நடத்தலாம். உங்களுடைய பணி என்ன? இப்போது 50 வயசு தொட்டு கூட்டம் கூடி இருக்கு ஐயா. லட்சங்களில் கூட்டம் கூடி இருக்கிறது. லட்சங்கள் கூடி இருக்கு. இது மாதிரி வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கு இது மாதிரி பல லட்சமான கூட்டங்கள் வந்தது. சரிங்களா ஐயா? அவர் நல்ல மனிதர், வந்தார், எதிர்கட்சி தலைவன் ஆனார். அதெல்லாம் அவரெல்லாம் வரவேற்கலாம். அவர் எல்லாம் வந்து மக்களுக்காக நின்னார் ஐயா. சரிங்களா ஐயா? நிறையா நலத்திட்டங்கள், நிறையா வந்து ஏழை எளிய மக்களுக்கு திருமணம், விஜயகாந்த் ஐயா நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு. விவசாயிகளுக்கு வந்து முன்னாடி நின்று இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காரு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு. சரிங்களா ஐயா? காவல்துறைங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுருக்காரு. இந்த மாதிரி பல கட்ட போராட்டத்தில் அவர் நடத்தியிருக்காரு. அதனால் அவர் எதிர்க்கட்சியாக வர முடிஞ்சது. இது மாதிரி பல ஆயிரம் லட்சம் மக்களை திரட்டி மதுரையில் அங்கே அதே மாநாடு தான் நடத்தினார். சரிங்களா ஐயா? இவர் 2வது மாநில மாநாடு நடத்தினார், தப்பு இல்லை. ஆனால் இவருடைய பணிகள் என்னங்கிறது மக்கள் பார்ப்பாங்கல்ல ஐயா, ரசிகர் வருவாங்க. படத்தில் நடித்தார், 50 வருஷமாக வந்தார், நடித்தார். சரிங்களா? நடிச்சுட்டு அவர் இன்றைக்கி வயசான பிறகு இன்னுமே வந்து படத்தில் நடிக்க முடியாதுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி அரசியலுக்கு வந்து நம்ம எம்ஜிஆர் அண்ணா போல் வந்து படத்தெல்லாம் காட்டி வந்து நான் அடுத்தது எம்ஜிஆர் மாதிரி நானும் வரப்போகிறேன்,
இங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் முன் வச்சிட்டு இருக்காரு. அது அவரோட சேர்ந்தது. என்ன விதை போடுறோமோ அதுதான் வரும். சரிங்களா ஐயா? நம்ம சரியான விதை போட்டால் சரியான விதை வரும் ஐயா. சரிங்களா ஐயா? தப்பான விதை போட்டால் தப்பான விதை தான் வரும். அது அவரோட சார்ந்தது. சரிங்களா? கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்ற முழக்கத்தை முன்வைக்கிறார், எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது வந்து அவருக்கு தான் ஐயா அதெல்லாம். இப்போ ஐயா சொல்கிறாருன்னா அரசியல் எதிரி, கொள்கை எதிரினா அது அவரோட சார்ந்தது. பாரதிய ஜனதாவை எதிர்த்து எத்தனை போராட்டம் பண்ணார்? டிஎம்கேவை எதிர்த்து எத்தனை போராட்டம் பண்ணார்? எத்தனை டிஎம்கேவை எதிர்த்து போராட்டம் பண்ணி எத்தனை வழக்கு வாங்கியிருக்காரு? பாரதிய ஜனதாவை எதிர்த்து போராட்டம் பண்ணி எத்தனை வழக்கு வாங்கியிருக்காரு? சரிங்களா? நீ கொள்கை எதிரி, கொள்கை அந்த கொள்கைக்கு மாற்றான நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கீங்க? எத்தனை போராட்டம் பண்ணி மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கிறீங்க? சரிங்களா ஐயா? இன்னைக்கு திராவிடத்துக்கு எதிர், டிஎம்கேவுக்கு எதிர்னுங்கிற அடிப்படையில் பேசுறீங்க. இங்கே திராவிட அரசியலை எதிர்த்து எத்தனை மக்களுக்கு நன்மை பெற்றுக் கொடுத்துருக்கிறீங்க? எத்தனை வழக்கு வாங்கியிருக்கீங்க நீங்கள்? சரிங்களா? அதனால் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறணும்னா நீங்கள் இன்னும் 50 வருஷத்துக்கு உழைக்கணும். 50 வருஷத்துக்கு போராடுங்க. வாங்க, மக்கள் பார்ப்பாங்க. நாங்கள்லாம் ஏதோ நாங்கள் பேட்டி கொடுத்துட்ருக்கோம், பேசுகிறோம். நாங்கள்லாம் சொன்னால் நீங்கள் வரப்போகிறதில்ல. நீங்கள் சொன்னாலும் வரப்போகிறதில்ல. நீங்கள் செய்கிற பணியில் மக்கள் பார்த்து உங்களை வர வைப்பாங்க. சரிங்களா ஐயா? மக்கள் பார்த்து நீங்கள் செய்கிற பணியில் அவங்க நல்லது எது நல்லது எது கெட்டதுன்னு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து எம்ஜிஆர் அண்ணா போலங்கிற அடிப்படையில் வந்து இப்போ ஆட்சி பிடிச்சி அதிகாரத்தில் உட்காந்து நான் வந்து தமிழகத்தை காப்பாற்றினேன், நான் தாய் மாமங்கிற அடிப்படையில் சொல்கிறீங்க. சரிங்களா ஐயா? நீங்கள் எத்தனை ஆயிரம் பேர் ஐயா, எத்தனை பேர் இன்றைக்கி ஆந்திராவில் பழங்குடி மக்களை 20 பேர்த்த சுட்டு கொண்டானுங்க. சரிங்களா? எங்க ஆந்திரா அரசு ஐயா 20 பேர்த்த விவசாயி கூலி மர வெட்ட போனான்னு சொல்லி சுட்டு கொண்டானுங்க. எங்கே போனீங்க ஐயா விஜய் நீங்கள்? அதன் பிறகு ஒரு 5 பேர்த்த ஏரியில் சுட்டு தூக்கி எறிஞ்சானுங்க. அப்போ எங்கே போனீங்க ஐயா விஜய் நீங்கள்? பழங்குடி மக்களுக்கு இதை பேச்சுரிமை இல்லை, எழுத்து உரிமை இல்லை, இதை விவசாய பெருங்குடி மக்கள் மரவள்ளிக்கிழங்கு விலை நிர்ணயம் இல்லை, இன்றைக்கி எங்கள் வாழ்வாதாரத்தை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கே போனீங்க ஐயா விஜய்? அதனால் வந்து என்னென்னா இன்றைக்கி ஏதாவது துப்புரவு தொழிலாளி எங்கே நிற்கிறாங்க? தனியாருக்கு தாரா பார்க்குறாங்க. சரிங்களா? எங்கே உங்களுடைய குரல் எங்கே? அப்படி வந்து மாணவர்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எத்தனையோ கற்பழிப்பு, தினந்தோறும் கற்பழிப்பு, தினந்தோறும் பார்த்தா இன்னைக்கு வெட்டு குத்து, இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? அதனால வந்து நீங்கள் வந்து உழைங்க, வாங்க, அரசியலுக்கு தப்பு இல்லை. உங்களுடைய பணி சிறக்க மக்கள் சிந்திக்கணும். மக்களாக பார்த்து உங்களை வர வைப்பாங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் பேசலாம், நாங்கள் வரவேற்போம். தாவேக்காவோட நிலைப்பாடு குறித்து இந்த விமர்சனங்கள் நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் 10 ஆண்டுகளுக்கு மேலே தனித்து தான் களத்தில் இருக்கிறத பார்க்குறோம். 26 சட்டமன்ற தேர்தலிலும் நான் தனித்து தான் இருப்பேன், என்னுடைய கொள்கை கோட்பாடு ஏற்று என்னோடு வருபவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு திரு சீமான். ஆனால் பொது வழியில் சீமான் ஆட்சி அதிகாரத்தை வந்து பிடிக்கணும்னா கூட்டணி அமைக்கணும், அவர் வந்து களத்தில் நிற்கிறாரு, அதிகாரமே வேணான்னு சொல்கிற ஒரு கட்சியாக இருக்குது நாம் தமிழர் கட்சி, வெற்றி பெறவே வேண்டாம் என நினைக்கிறது ஒரு கட்சி, அப்படிலாம் விமர்சனம் முன்வைக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம்? சரிங்க ஐயா, இப்போ 75 வருஷமாக நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, திராவிட மாடல் ஆட்சி. அதே சரியில்லைன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் எதோட கூட்டணி வைக்கிறது நாங்கள் சொல்லுங்கள். சரிங்களா ஐயா? இந்தியாவை தேசிய கட்சி இதே ஆண்டுகிட்டு இருக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ். அவங்க 2 பேருமே ஒரு கண்ணில் இருக்கிற ஒரு மண்டையில் இருக்கிற 2 கண்கள்னு சொல்கிறோம். அப்போ எதோட நாங்கள் கூட்டணி வைக்கிறது? மக்களோட தான் வைக்க முடியும். தமிழ் தேசியம் மக்களோட தான் நிற்கும். சரிங்களா ஐயா? ஒரு சரியான கொள்கை கோட்பாடோட இவ்வளோ இத்தனை வருஷமாக இது வரைக்கும் பாருங்கள், சொல்கிறேன், மரவள்ளிக்கிழங்குக்கு விலை நிர்ணயம் இல்லை, கொள்முதல் இல்லைன்னு சொல்ல வரேன். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். 75 வருஷமாக ஆண்ட திராவிட மாடலு சரியான ஒரு விஷயத்தை பண்ணி தான் அவங்களோட நம்ம கூட்டணி வைப்போம். வேலையே கேள்விக்குறியாக இருக்குது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, டெய்லியும் கற்பழிப்பு கொலை அப்படி இந்த ஆட்சி அதிகாரம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க 75 வருஷமாக. அப்புறம் உங்களோட நாங்கள் எங்கே நிற்கிறது? இந்த திராவிட அது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எம்பி எம்எல்ஏக்கள்லாம் எல்லாம் குற்றவாளிகளாக இருக்காங்க, கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு வந்துட்டு ஆட்சி அதிகாரம் உட்காந்துக்கிட்டு கொள்ளை தான் அடிக்கிறீங்களே தவிர திட்டம் போட்டு 75 வருஷ காலத்தில் என்ன நன்மை செஞ்சுருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு, தமிழுக்கு, மக்களுக்கும்? உங்களோட நாங்கள் எப்படி கூட்டணி வைக்க முடியும்? சரிங்களா? அதனால தான் தமிழ் தேசியம் மலருது. தமிழ் தேசியம் ஆளுனும் மற்றவர்கள்லாம் வாழலாம். அவங்கள நான் குரல்லாம் சொல்லலை, திராவிடம் அங்கேருந்து வந்தவங்க போனவங்களாம் நாங்கள் சொல்லலை. இவனால உங்கள்கிட்ட கொடுத்தோம், நீங்கள் சரியாக ஆட்சி ஆளலை, சரியாக மக்களுக்கு வழி வகை செய்யலை, சம்மந்தப்பட்ட நீர்நிலைகளை எல்லாம் அடமானம் வச்சுட்டீங்க. இன்றைக்கி நேற்றுக்கு பாருங்கள் 3 இடத்துல எண்ணெய் கிணறு, எங்கள் 60 இடத்துல எண்ணெய் கிணறு. இதெல்லாம் எவன் கேட்டான்? படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு கேட்குறோம். நீர்நிலையெல்லாம் கெட்டு போச்சு. காவேரி ஆற்றுல மாவட்ட வாரிய ஒரு அணை கட்டி அந்த தண்ணி தேக்கி விவசாயிகளுக்கு, அந்தந்த மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா ஐயா? அதை கட்டமைக்கிறதுக்கு வேலையற்ற இளைஞர்களுக்கு மாவட்ட வாரிய வேலை வாய்ப்பு கொடுங்க. ஒரு மாவட்டத்துக்கு 1000 பேர் அந்த விவசாயத்தை பராமரிப்பதற்கு, அந்த டேமை பராமரிப்பதற்கு. இன்னைக்கு 10 டேமில் 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துடுது.
நீ கர்நாடகாவுக்கு நாம ஏன் தண்ணிக்கு ஏங்கிட்டு இருக்கணும்? சரிங்களா ஐயா? இந்த திட்டத்தெல்லாம் உங்களால் தீட்ட முடியல. சரிங்களா? ஆட்சி மறுபடியும் வந்து என்னத்தை போய் செய்ய போறீங்க? விஜய் வந்து என்ன செய்ய போறாரு? இல்லை திராவிட மாடல் ஆட்சி வந்து என்னதான் செய்ய போகுது? தமிழ் தேசியம் தான். சரிங்களா ஐயா? அனைத்து உயிர்களுக்கான அதிகாரத்தில் வந்த பிறகு அனைத்து உயிருக்கான அரசியலை செய்யும் அரசு. அதுமான அரசு அமைஞ்சது ஐயா. விவசாயம், இயற்கை, நீர்நிலை, உயிரினங்கள் எல்லாத்துக்கும் அரசியல் கொடுக்குறது தமிழ் தேசியம் தான் கொடுக்கும். அந்த தமிழ் தேசியத்தை இப்போ நேசிக்கிறோம். அதை பயணிச்சு தான் இப்போ நாங்கள் சென்றுட்டு இருக்கோம். ஐயா சீமான் ஐயா கூட பதவி பறிப்பு மசோதாவை எல்லா கட்சிகளும் எதிர்க்கின்றன. ஆனால் நாம் தமிழர் கட்சி அதை ஏற்கிறது. கரெக்டு தான். குற்றவாளிகள் எதுக்கு ஆட்சியில் தொடரணும், வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு திரு சீமான். அதை தானே பார்க்கலாம். அதை தானே இப்போ சொல்கிறோம். மத்திய எம்பியாக இருக்கிறவங்க ஏற்கனவே 75 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இருந்த எம்பிங்க அத்தனை பேருமே பலாயிரம் கோடி ஊழல் கொள்ளை. இன்னைக்கு மாநிலத்தில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பலாயிரம் கோடி கொள்ளை. அத்தனை பேருக்கு மேலே வழக்கு. சரிங்களா ஐயா? பிரதமரே பலாயிரம் கோடி நாட்டையே இன்னைக்கு வேற ஒரு அம்பானிக்கு அதானிக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள குற்றவாளி தானே. அப்புறம் அதெல்லாம் வந்து அடமானம் வைக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு பிரதமராக வரீங்க? எதுக்கு எம்பியாக வரீங்க? எதுக்கு முதலமைச்சராக வரீங்க? எதுக்கு அமைச்சராக வரீங்க? சரிங்களா ஐயா? இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 570க்கு மேலே எம்பிங்க தான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவை கபலீகரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ 244 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழ்நாட்டை கரைச்சி கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து உரிமைகளையும், அனைத்து திட்டங்களையும், அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும், அனைத்து உழைப்பையும் நீ சுரண்டிக்கிட்டு இருக்கிறது தமிழக முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர். மாநிலத்தில் அனைத்து எம்பிங்களும். சரிங்களா? 570 பிரதமர், ஜனாதிபதி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 2000 பேர் நபர் கொண்ட அரசியல் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கபலீகரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா ஐயா? அதை எதிர்த்து கேட்கணும். சரிங்களா? சரியா அந்த ஆட்சி வழி நடத்தணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலரணும். அடுத்தது இந்தியா ஃபுல்லாக தமிழ் தேசியம் மலரணும். இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு கட்டமைப்பு தமிழ் தேசியத்தினுடைய கொள்கை கோட்பாட்டில் தான் இருக்கு. சரிங்களா ஐயா? தமிழன் பிரதமர் ஆகணும். சரிங்களா ஐயா? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். இந்தியா சொர்க்க பூமியாக மாறும். அதுக்கு இப்போ நாங்கள் கட்டமைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் சரியான விதையை போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். வருங்கால சந்ததிகள்லாம் இது இந்தியாவை ஒரு இயற்கை பூங்காவை மாற்றுறதுக்கு வருங்கால சந்ததிகள்லாம் இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வந்து ஜென்ரேஷனுங்கிற அடிப்படையில் இந்தியாவை இயற்கை பூமியை சொர்க்க பூமியை மாற்றுறதுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு சரியான அரசியல் கொடுத்துட்ருக்கோம். இயற்கையான அரசியல், தமிழ் தேசிய அரசியல் கொடுத்துட்ருக்கோம். நல்லது திரு ராமசாமி, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் ஐயா. தமிழன் டிவிக்கு தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. வணக்கம் ஐயா.